Hi friends, welcome to our channel How to Finally. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐகானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பாக்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நீங்க சிட்டி யூனியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் தாங்க. இந்த சிட்டி யூனியன் பேங்க்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு வித்தின் 5 minutes அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆன் தி ஸ்பாட்ல உங்களுக்கு ஒரு வெல்கம் கிட் ஒன்று உங்க கையிலேயே கொடுத்துருவாங்க. அந்த வெல்கம் கிட்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நாம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நாம அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணி வித்தின் 5 minutesல எனக்கு இந்த வெல்கம் கிட் அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த வெல்கம் கிட்ட பாருங்க. இந்த வெல்கம் கிட் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். சிட்டி யூனியன் பேங்க் லிமிடெட் அப்படின்னு போட்டு ராசியான பேங்க், ஈஸியான பேங்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுக்குள்ள என்னென்ன அவங்க வச்சிருக்காங்க, மேலும் பல தகவல்களை இதுல பாருங்க. நாம இப்போ இந்த வெல்கம் கிட்ட அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இப்ப வெல்கம் கிட்ட ஓபன் பண்ணியாச்சு. அதுக்குள்ள இருந்ததை நாம எடுத்து வெளியே வச்சிருவோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒரு ஏடிஎம் கார்டு ஒன்னு அதுல பேஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபார்ம் மாதிரி போட்டு அதுல உங்களுடைய கஸ்டமர் ஐடி, அக்கௌண்ட் நம்பர், கிட் நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணி அதோட ஒரு அஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு விசா பிளாட்டினம் ஏடிஎம் கார்டு அதோட வச்சிருக்காங்க. அதை நான் இங்க உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஃபுல்லா அந்த பேஜ் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இதுல பின் நம்பர் எப்படி செட் பண்றது, கார்டு லிமிட் எப்படி செட் பண்றது, உங்களுடைய ஏடிஎம் பின் மற்றும் மொபைல் பேங்கிங் எம்பின் எப்படி செட் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ரொசீஜர் இந்த கிட்லயே அவங்க கொடுத்திருக்காங்க. இதை நீங்க படிச்சு பார்த்தாலே ஈஸியா பண்ணிக்கலாம். மேலும் நம்ம சேனல்லயும் அதை பத்தின வீடியோ அப்கமிங்ல வரும், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நாம இந்த ஃபார்ம்ல இருந்து நம்ம ஏடிஎம் கார்டை தனியா எடுத்துருவோம். அவங்க அஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து இந்த ஏடிஎம் கார்டை நம்ம எடுத்து ஓரமா வச்சிருவோம். இப்ப நம்ம ஏடிஎம் கார்டை மட்டும் தனியா எடுத்து வச்சாச்சு. அதற்கடுத்து அந்த வெல்கம் கிட்குள்ள என்ன இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 10 லீஃப் கொண்ட செக் புக் ஒன்னு உள்ள இன்பில்ட்டா வச்சிருப்பாங்க. அந்த வெல்கம் கிட்டோடைய உங்களுக்கு செக் புக் வந்துரும். அதுல 10 லீஃப் உங்களுக்கு அந்த செக் புக்ல இருக்கும். பாருங்க, இதான் அந்த செக் புக். சிட்டி யூனியன் பேங்க் அப்படின்னு போட்டு அந்த விண்டோ கவர்க்குள்ள உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், பிரான்ச் கோட் எல்லாமே அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுதான் அந்த செக் புக். அந்த வெல்கம் கிட்குள்ள இருந்த அந்த செக் புக் இதுதான். நாம இப்ப வெல்கம் கிட் பிளஸ் அந்த ஏடிஎம் கார்டை இங்க வச்சிட்டோம். அதான் உங்களுக்கு இப்ப டிஸ்பிளேல அங்க தெரியுது. அது போக ஒரு பேம்ப்ளேட் ஒன்னு வச்சிருக்காங்க. வெல்கம் டு நியூ ஏஜ் பேங்கிங் அப்படின்னு போட்டு ஒரு பேம்ப்ளேட் வச்சிருக்காங்க. அதுல நாம ஆன்லைன்ல என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. மேலும் யூபிஐ, ஃபாஸ்டாக் மற்றும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க, அதனுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அதனுடைய டீடைல்ஸ் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட், மொபைல் பேங்கிங் பின் நம்பர் எப்படி ஆன்லைன்லயே நம்ம ஜெனரேட் பண்ணிக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. நெட் பேங்கிங்ல நீங்க உங்களுடைய பாஸ்வேர்டை எப்படி செட் பண்ணணும், அதாவது போத் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் பாஸ்வேர்ட் ரெண்டையும் எப்படி ஆன்லைன்ல நம்ம செட் பண்றது, அது போக உங்களுடைய மொபைல் பேங்கிங்ல எப்படி பின் நம்பர், எம்பின் செட் பண்றது அப்படிங்கிற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஷீட்ல கொடுத்திருக்காங்க. இதுல ஏடிஎம் கார்டு கையில இருந்தா எப்படி பண்றது, உங்க கையில ஏடிஎம் கார்டு இல்ல அப்படின்னா நாம எப்படி பின் நம்பர் செட் பண்றது அப்படிங்கறது செப்பரேட்டா கிளியர் கட்டா கொடுத்திருக்காங்க. ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை நீங்க படிச்சு பார்த்தாலே அழகா நீங்க ஆன்லைன்லயே உங்களுடைய பின் நம்பரை ஈஸியா செட் பண்ணிக்கலாம். அது போக சிட்டி யூனியன் பேங்க் கோட் ஆஃப் பேங்க்ஸ் கமிட்மெண்ட் டு கஸ்டமர் அப்படின்னு ஒரு புக்லெட் மாதிரி சின்ன புக்லெட்டா கொடுத்திருக்காங்க. அதுல கோட் ஆஃப் பேங்க்ஸ் கமிட்மெண்ட் டு கஸ்டமர் அந்த டீடைல்ஸ் ஃபுல்லாமே உள்ள கொடுத்திருக்காங்க. அதை நீங்க ஒன்ஸ் ரெஃபர் பண்ணாலும் நீங்க அதை பண்ணிக்கலாம். இதுதாங்க சிட்டி யூனியன் வங்கியில நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெல்கம் கிட்குள்ள நாம இப்ப பார்த்த எல்லா விஷயங்களும் அந்த வெல்கம் கிட்குள்ள அடங்கியிருக்கு. இதுல உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு எப்படி செட் பண்றது மற்றும் மொபைல் பேங்கிங்ல எப்படி நாம ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறத மேலும் வர வீடியோல நாம உங்களுக்காக போடுறோம். இப்ப நாம வெல்கம் கிட்ட சிட்டி யூனியன் பேங்க் வெல்கம் கிட்ட
அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தியாச்சு. இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க இந்த குரூப்ஸ் வச்சிருந்தீங்கனாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.